ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் தோல் யூஸ் பண்ணி எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போதும் கேட்குறது உங்களோட சப்போர்ட் மட்டும்தாங்க. ப்ளீஸ் உங்கள் பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது கூடவே துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போலாம் பீர்க்கங்காய் சமைக்கிறீங்களோ அப்போது அதோட தோலை தூக்கி போடாமல் சட்னி அப்படி இல்லைன்னா துவையல் அது போல் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 2 பீர்க்கங்காயோட தோல் இது போல் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சட்னி வதக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நிறம் மாதிரி பொன்னிறமாக வரணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இது போல் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் மீதி பொருட்களெல்லாம் சேர்க்கலாம். ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. வெங்காயம் லைட்டாக வதகட்டும். நம்ம பீர்க்கங்காய் தோல் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் தோல் சேர்த்து பண்ணுறோம் சட்னி ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் லைட்டாக வதகி வந்ததும் இதில் நம்ம பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதகி வந்துருச்சுன்னா கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பீர்க்கங்காயோட தோல் நிறம் மாறி வரணும். நீங்கள் சட்னி பண்ணாமல் துவையல் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி சேர்க்காமல் புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. குட்டியாக ஒரு தக்காளி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி சட்னி அப்படிலாம் பண்ணாமல் அப்பப்போ இது போலையும் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இது போல் நல்லா வதக்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு 1/2 கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த சூடுலேயே லைட்டாக கலந்து விடுங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கலாம். சூடு ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். துவையலுக்கு கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. நம்ம சட்னி பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை எப்போதும் போல் நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ண சட்னியில் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான். நம்மளோட ஹெல்தி பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி. நல்லா சூடாக இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.